ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. அண்ணே பசிக்குதுன்னு வேலை நிறைய இருக்கு. ஏரா சாத்தி அவர்தான் சொல்லி இருக்காருல, அப்புறம் என்ன? எந்திரி, இவங்க உட்காரட்டும். இல்லம்மா, காலையில இருந்து வேலை செஞ்சதுல ஒரே பசியா இருக்கு, அதான். அதனால ஒண்ணு தப்பு இல்ல. முதல்ல வந்தவங்க சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் யார் சாப்பிட போறா? பக்கத்து வீட்டுக்காரங்க விசேஷம், நாம ஒத்தாசையா இருக்கணும்னு எங்க அண்ணி சொன்னதுனாலதான் நான் வந்து செஞ்சேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கம்மா. இந்த ஸ்டேட் ஃபுல்லா தேடி அலைஞ்சாலும் உன் பொண்ணுக்கு மாப்பிள அமையவே அமையாது. எண்ணி 48 நாளைக்குள்ள என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஏய் வாடி. வாடி வாடி, பொண்ணெல்லாம் என்ன செஞ்ச தேவலாம். நான் தான் உன்னை எங்கேயும் போகாத, யார் வீட்டுக்கும் போய் தொண்டு வேலை செய்யாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் ஏண்டி போய் வீணா அவமானப்பட்டு வந்து நிக்கிற? இல்லம்மா, விசேஷத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்களேன்னு. உங்க அப்பாவும் இப்படித்தாண்டி என் பேச்ச கேட்காம ஊருக்கு உதவுறேன்னு போய் குடும்பத்தை கவனிக்காம இருந்தாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கேடி. போவியா போவியா, சொன்னா கேப்பியா? இப்படி எல்லாம் பண்ற? இப்படி பாசத்துக்கும் பாசாங்குக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கியடி. எதுக்கு என் பேச்ச மீறி அந்த வீட்டுக்கு போன? சொல்லுடி. ஐயோ, புடவைக்காக தான் இவ்வளவு போ சொன்னேன்னு தெரிஞ்சா இங்க பூகம்பமே வெடிக்கும் போல இருக்கே. சொல்லுடி, உன்னை யாரு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்க? எதுக்கு போன? இருமா இருமா, ஏமா தங்கச்சி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? அண்ணா, அண்ணி சொன்னாங்களேந்தா நான் கோகில வேலைக்கு போய் உழைச்சு களைச்சு வர மனுஷனுக்கு ஒரு சொம்பு தண்ணி குடுக்கறதுக்கு ஆள் இல்ல. வந்த உடனே உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாரு சத்தி, என் வருமானத்துக்குள்ள நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற உன் அண்ணி ஏதாவது சொல்லி இருந்தா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். இத பாருமா, உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும்னு தான் உன் அண்ணி ஓயாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதனால அண்ணி சொல்றதுல குத்தம் கண்டுபிடிக்காம அவளுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை புரிஞ்சுக்க பாரு.
என்னங்க குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்களா? என்னங்க ராஜகுமாரிய பத்தி கனவா? ஏங்க ஆ. இந்த உலகத்துல தானே இருக்கீங்க? பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் செண்பா. எப்பாடு பட்டாவது இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். இல்ல செண்பா, நாம வசதியெல்லாம் பார்க்க கூடாது. இவங்களுக்கு எது நல்லதோ அதை எப்பாடு பட்டாவது இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது நம்ம கடமை. நிலைமைக்கு மீறி கற்பனை பண்ணாலும் அது நடக்கணும் இல்லங்க? நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யதார்த்த வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கைய அடையணும்னு நினைக்கிறீங்க. எது நடந்தாலும் நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். செண்பா, நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணல. அதனால நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இளங்கோவை கபடி சாம்பியன் ஆகும், கபிலனை டாக்டராகவும் ஆக்குவேன். அதே மாதிரி என் ராசாத்திக்கு ஒரு ராஜகுமாரனை கட்டி வைப்பேன். இந்த ராஜகுமாரிக்கு எங்க போய் ராஜகுமாரனை தேடுவீங்க? இனிமே பிறக்க போறதில்ல செண்பா. இருக்கிறவன் எங்க இருக்கான்னு பார்த்து என் பொண்ணுக்கு கணவன் ஆக்கிறது தான் அப்ப நான் என் பொண்ணுக்கு செய்யற கடமை. அதை நிறைவேற்ற அந்த ஆண்டவன் எனக்கு சக்தியை கொடுக்கணும். இங்க பாருங்க. அப்பா இங்க பாருங்களேன், உங்கள மாதிரியே வரைஞ்சிருக்கேன். வாவ், சூப்பர் செல்லக்குட்டி. அப்படியே கன்டினியூ பண்ணு. ம். இலக்கியா கொஞ்சம் எழுந்து கூட கூட்டணும். ஏங்க ஏங்க இவ்வளவு நேரமா ஒரே இடத்த பெருக்கிட்டு இருக்க? பாத்து தரைக்கு வலிக்க போகுது. ஏங்க என்னங்க பண்றீங்க? சும்மாதாம்மா இருக்கேன். சும்மா இருக்கீங்களே, வெங்காயத்தை உரிக்கலாம்ல. வாங்க முதல்ல. ஏப்பா நீ எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? காலேஜுக்கு போலியா? கிளம்பு கிளம்பு. அதான் சொல்றல, கிளம்புடா. ம். புடிங்க. கத்தியங்க. உரிங்க, நான் தரேன். கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்றதே இல்ல. புடிங்க. தண்ணி இல்லையா? அதையும் நான் தான் எடுக்கணுமா? ச்சே, இந்த வீட்ல இருக்காங்க ஒருத்தருக்கு கூட பொறுப்பே கிடையாது. சரி, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கட் பண்ணி வைங்க. அப்புறம் லேட் ஆச்சுன்னா என்னதான் திட்டுவீங்க. ஓ, சீக்கிரம் பெருக்கு. இங்க செண்பகவல்லி ஆண்டி வீடு. செண்பகவல்லி வீடு இல்ல, இளங்கோ வீடு. சொல்லு. அப்போ செண்பகவல்லி அது எங்க அம்மா தான். யார் நீங்க? என்ன வேணும்? நான் பாரிவேந்தரோட அண்ணன் பொண்ணு புனிதா. புனிதாவா நீ? ஐயோ, எப்படி வளர்ந்து நிக்கிற? ஏங்க நம்ம கல்யாணத்தப்போ சின்ன பொண்ணா இருந்தது, இப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கா? வா 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 வாமா. வா. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ? இல்ல பரவாயில்லைங்க. எங்க அண்ணனுங்க 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்காகவும் எங்க சின்ன அண்ணன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினதுக்காகவும் எங்க அப்பா சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு. அதுக்காக உங்களை நேரா போய் சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாரு. ஃபங்க்ஷன்ல இனிய நிற்பார்ல, அவருக்காக தான் பண்றோம். அவர் இல்லாம இருப்பாரா? ஐயோ என் ஃபேவரட். கண்டிப்பா நம்ம போறோம் அத்தை. சாயந்தரமா உங்களுக்காக அப்பா கார் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். முடியாது. நாங்க கண்டிப்பா வரமாட்டோம். புனிதா, நீ கிளம்புமா. அப்பா கிட்ட சொல்லி கார் அனுப்ப சொல்லு. நாங்க ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்க. சரி கிளம்பு. கிளம்புமா. வயசானா உங்களுக்கு மூளை மழுங்கி போயிடுமா? சும்மா இருங்க. பெரிய மனுஷன் நம்மள மதிச்சு கூப்பிடுறாரு, அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசினா நல்லாவா இருக்கும்? இங்க என் மனசு குமர்றது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி நிர்கதியா ஆனதுக்கு அந்த பாரிவேந்தன் தான் காரணம். பெரிய மனுஷங்களை பத்தி அப்படி தப்பா பேசாதீங்க.
அவங்க காதல விழுந்தா அப்புறம் வருத்தப்பட போறாங்க. நல்ல வேளை அந்த பொண்ணு போயிடுச்சு. இது பாருங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நாங்க இனிமேதான் வாழ போறோம். இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பெரிய மனுஷங்க தயவெல்லாம் எங்களுக்கு தேவை. நம்மள மதிச்சு கூப்பிடும் போது நாம போய் தான் ஆகணும். ஆகணும் என்ன? கண்டிப்பா நாங்க போறோம். நீங்க வேணா இங்கே இருங்க. ரசதி, கார் வரதுக்குள்ள நீ ரெடி ஆயிடு. இலக்கியாவையும் ரெடி பண்ணிடு. புரியுதா? என்னங்க, நாம போறோம்ல? போறோம். சரிங்க, நீங்க போய் வெங்காயத்தை நறுக்குங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ 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 மைக் டெஸ்டிங் 1 2 3. அண்ணா சவுண்ட் கொஞ்சம் வைங்கண்ணா. ஹலோ மைக் டெஸ்டிங். வாங்க. வாவ், எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க பாரு. ஆடம்பரமா இருக்கும்னு நினைச்சா அதுக்கு மேல ஆடம்பரமா இருக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இத போய் உங்க அம்மா பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்களே. அம்மா பாவம். ஆமா, அம்மா பாவம். வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. போங்க போங்க. ஏண்டா, யார பாத்துடா அக்கான்னு சொன்னீங்க? காலா காலத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஏன் உயரத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அப்படியா சேதி? போயிட்டே தள்ளுங்க. டோல்கேட்ல வழி விடுங்க, வண்டி போட்டோம். அப்பா பயமா இருக்குடா. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா பாட்டி? ரைட்டுமா. குட்டிமா. ஆமா. மேடம், நீங்க தானே இனியனோட அம்மா? ஆமா. மேகசின்ல போடுறதுக்கு ஒரு போட்டோ வேணும். அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இருங்க. போட்டியில ஜெயிச்சவங்கள தானே போட்டோ எடுத்து போடுவாங்க. என்ன எதுக்கு? இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸுங்க படிப்பு கொடுக்கற மரியாதைய விளையாட்டு கொடுக்கறது இல்ல. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுனால நாங்க கவர் பண்ணி நியூஸ் போட போறோம். அதுக்காக தான். சரி. மேடம், கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? அவங்கள ஒரு போட்டோ எடுக்கணும். ரொம்ப முக்கியம். வந்திருக்கிற விஐபிங்கள, வீரர்களை, கோச்சுகளை, அவங்களையெல்லாம் போட்டோ எடுத்து போடுறதை விட்டுட்டு இவள போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. போய் அவங்கள போட்டோ எடுக்கிற வேலையை பாரு. சரிங்க மேடம். நீ என்ன சின்ன புள்ள மாதிரி போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? அது அவரு போட்டோவை பேப்பர்ல. பழசி எல்லாம் மறந்துட்டு ஆடாத. நீ என்ன பண்ணாலும் ஏன் அந்தஸ்துக்கு ஈடா வர முடியாது. என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம். போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏ தம்பி, இங்க வாயேன். சொல்லுங்க மேடம். நான் இனியனோட பெரியம்மா. என்ன ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட. தேவையில்லம்மா. இப்பதான் எங்க எடிட்டர் போன் பண்ணாரு. என்னன்னா வீரர்களை மட்டும் போட்டோ எடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. அம்மா, அம்மா. என்ன கமலா? அம்மா, விருந்துல எல்லாருக்கும் பரிமாறதுக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா லட்டு உருட்ட சொல்லிடலாம். நல்லாதான் இருக்கு. நீயும் வேணா டேஸ்ட் பண்ணி பாரு.
நல்லதா இருக்கு, கரெக்டா இருக்கு ஸ்வீட் எல்லாம். பந்திக்கு அனுப்பிடலாமா? மரகதா அக்கா அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட காமிச்சு ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. அம்மா, அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது குறை சொல்லுவாங்க. உங்க அளவுக்கு அவங்க கரெக்டா சொல்ல மாட்டாங்கம்மா. அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது தான் நல்லது. நல்லா இருந்தாலும் அவங்க குறை சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரிம்மா. வா அக்கா. என்ன சமையல் வேலையெல்லாம் ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுக்கா. நீங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா பண்ண சொன்னீங்க இல்லையா, லட்டு, அது ரெடியா இருக்கு. நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு சொன்னா லட்டை புடிச்சிடலாம். இந்த மங்கை எப்பவுமே இப்படிதான். எந்த ஒரு முடிவையும் இவளுக்கு தானா எடுக்க தெரியாது. எல்லாத்துக்கும் நான் தான் இருக்கணும். நீயே ருசி பார்த்து சொல்ல வேண்டியதானே? நான் பார்த்தேன்க்கா, எனக்கு என்னமோ இனிப்பும் நெய்யும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ கல்யாணம் பண்ணி வந்த 25 வருஷத்துல இவளுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்கறேன். கொடு. லட்டுல இனிப்பு இவ்வளவுதான் இருக்கணும். நெய்யும் கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல போனா திகட்டிடும். இது கூட தெரியாம 25 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. என்ன பொண்ணுமா நீ? என்ன மாதிரி பெரிய குடும்பத்தில இருந்து வந்திருந்தா இவளுக்கு எதை எப்படி பண்ணணும், எதுக்கு எவ்வளவு தேவைப்படும்னு தெரியும். இவ என்ன பண்ணுவா? பெத்தவங்க இருந்து சொல்லி கொடுத்திருந்தா பெரிய குடும்பத்துல எப்படி இருக்கணுங்கிறது மங்கைக்கு தெரிஞ்சிருக்கும். பாவம், இவளுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ண? சரி சரி, நீ என் வாயே பாத்துக்கிட்டு இருக்காம போய் மத்த வேலைங்களை பாரு. போ. அம்மா. என்ன கமலா? நானும் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த அம்மா எப்பவுமே உங்களை மட்டம் தட்டுறதுலயே குறியா இருக்காங்க. பாக்குற எனக்கே சங்கடமா இருக்கு. நீங்க ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? அவங்க சொன்னதுல பாதி உண்மைதானே. அவங்க பெரிய இடத்து குடும்பத்தில இருந்து வந்தவங்க, அதனால எப்பவுமே எல்லாத்துலயுமே தான் தான் முன்னாடி நிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக உங்களை ஏன் எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்படுத்தணும்? அது அவமானமா பார்க்க கூடாது கமலா. இதையே கொஞ்சம் மாத்தி யோசிய. அவங்களுக்கு எல்லாமே தன்னாலதான் நடக்கணுங்கிற நினைப்பு. எனக்கு எல்லாமே பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணுங்கிற நினைப்பு. இதுவும் ஒரு வகையில வெற்றி தானே. இல்லம்மா, உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்ல. ஆனா நான் கும்புற சாமி உண்மையா இருந்தா உங்க நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடிவு பிறக்கும். என் மக மூலமா வர என் மருமகளால எனக்கு ஒரு விடிவு நிச்சயம் பிறக்கும். நாளைக்கு எல்லாரும் பிக்னிக் போறோம் சொல்லிருந்தோம்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. நீங்க மூட்டை முடிச்ச கட்டு வந்தா மட்டும் போதும். போறோம், என்ஜாய் பண்றோம். அப்படி சொல்றாங்க. அது பிக்னிக் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. மேட்ச்ல இப்ப பண்ண தப்பா பண்ணாம இருக்க. நல்லா விளையாட பாரிய சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்திருக்காரு. டேய், பிராக்டிஸ் பண்ணாதான் அடுத்த மேட்ச் நல்லா விளையாட முடியும். ஆமாமா, ஜெய் ஆஞ்சநேயா. மேன் ஆஃப் தி மேட்சை மூடிட்டு வரேன்னு சொல்லிட்டான். ஆஃப்டர் ஆல் பார்ட்டிசிபென்ட் ஓவரா பிக் பண்றான். இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசின ஜாக்கிரதை. என்னடா அவன் ஏதோ விளையாடுறதுனமா பேசுறான், அதுக்கு போய் அடிச்சிட்டு இருக்க? டேய், அவன் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? என்னென்ன பேசுற நீ? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்பவுமே தன்னம்பிக்கை விடக்கூடாதுண்ணே. நீயும் நானும் வின்னர்ஸ், புரியுதா? அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா நாளைக்கு நீ வாங்க போற. அண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. முதல்ல நீ விளையாடுறத பார்த்து தான் நான் விளையாட ஆரம்பிச்சேன். எனக்கு நீ இன்னொரு குருன்னு அதை மறந்துடாது. டேய் அழகரே, இவனை பத்தா உனக்கு தெரியலடா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதானே. சரி, நீங்க போங்க, என்னால வர முடியாது. நீங்க எல்லாம் ஜாலியா போய் பிக்னிக் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
டேய் அழகரு நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப அடே தெரியுமா? இவ்வளவு நேரமா சோகமா இருக்கேன்னு நினைச்சியா? போங்கடா டுபான்ஸ். அவன் எப்ப வேணாலும் அடிக்கலாம், என் மேல எப்ப வேணாலும் கோச்சிக்கலாம். அப்படிதானே? ஏய், எப்ப வேணா அடிக்கல மாட்டான் போடா. மாப்பிள விழாவுக்கு வர்றவங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். யூ டோன்ட் வரி, சரியா? ஆமா, சரி சரி. இனியன் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம், வாங்க. டேய் அவங்க இனியன்னு சொன்னாங்க, நீ கொஞ்சம் அப்படி வா. நானும் தான் நீங்க மேடம் வாங்க. இருக்கேன். வாடா வாடா வர வா. அப்படியே ஏன் அப்படி நீ வந்தோம்? இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையாடா? இனியும் கூட தான் எடுத்துப்பீங்களா? எங்க கூட தான் எடுக்க மாட்டீங்களா? சரி வா, அதான் அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துது. சரி விடியா. இந்த நாக்கெல்லாம் வெளியில வராதா? டேய் ஒரு பொண்ணியாவது பக்கத்துல விடுறடா. ஏன்டா ஒரு பொண்ணியாவது என் கூட செல்ஃபி எடுக்க விடுறியாடா? டேய் அழகரு நீ ஆசைப்படுறது நியாயம் தான். இனியன் ஒரு செல்ஃபி. ஏன் வாங்க கண்டிப்பா. தேங்க்யூ. எனக்கு உனக்கு மொத்தமா இந்தா. எவ்வளவு அருமையான பாத்தியாடா இவனை? ஏன்டா மிஸ் பண்ண? மச்சான் தொட்டு பேசுறது நெருங்குறது இதெல்லாம் சகஜம்டா. ஆனா முத்தம் எல்லாம் என் கனவு தேவதை இருக்கால்ல அவளுக்கு மட்டும்தான். கனவு தேவதையா? அது யாரா எங்களுக்கு தெரியாம? டேய். யாரா உன் கனவு தேவதை? அத சொல்றா. டேய் அதான் சொல்லிட்டேனடா அவன் என் கனவு தேவதை. நான் இன்னும் நிஜத்திலேயே பாக்கலடா. சரிடா, நீ நிஜத்துல பாக்கல, கனவுல இப்படி இருந்தா? அதான் சொல்றேன், நானே இன்னும் பாக்கல. பாக்கலனா பரவாயில்லடா, அடையாளமாச்சும் சொல்லு, நாங்கெல்லாம் தேடுறோம். டேய் அதான் சொல்லிட்டேனடா, கேட்டுக்கோடா கண்டா. இனியன் சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு பொருந்துதே. நான் தானும் அவன் முன்னாடி கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம். இந்த சுத்து வட்டாரத்துல இனியன் சொல்ற மாதிரி பொண்ணு என்ன தவிர வேற யாரும் இல்ல. நல்லா இருக்குல்ல? அத்தை எனக்கு தண்ணி தாகமா இருக்குத்த. என்ன தண்ணி வேணுமா? ஆமாமா. ஆமா, ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்தா தண்ணி வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இரு. ராசாத்தி போயிட்டு வாங்க. வா போலாம். எனக்கு தெரிஞ்சு இனியன் சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஊருக்குள்ள இங்கேயே அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் தோணுதுடா. எது இங்க இப்போ? உன் கனவு இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஏய் அவன் சொல்றது உண்மைதான்டா. உனக்கு கேட்டது பாரு. அந்த ரெண்டு லூசுங்க என்ன சொல்றாங்கன்னே புரியலையா? இன்னைக்கு ஒழுங்கா விளையாடுறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. என்னடா அம்மா ராஜமாதா மன்னிச்சிருங்கம்மா, போங்க. உனக்கு எது ஜோடி தான்டா? ஏது இந்த புல்டோசரா? போன பொண்ணு திருப்பி வந்து இடிச்சிருக்காங்க. தேரு நகண்டுருச்சு. அப்பா அம்மா டேய் அம்மா சரியான அடி போல. ஆனா இனியா யாருனாலையும் உன்னை அசைக்க முடியாதுடா. அப்படி ஒரு பொண்ணுடா. இவனாலே அசைக்க முடியாது, அவனால அவனே அசைக்க முடியாது. போயிட்டாடா. பொன்னி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். உட்காரு. பயங்கர அமக்கலமா இருக்கலமா? அருமையா பண்ணிருக்காங்க. பாட்டி தாகமா இருக்கு, தண்ணி வேணும். அப்படியா? சரி போ, அங்க போய் குடிச்சிட்டு வா போ. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஊர் பெரியவங்களுக்கும் மற்றும் நம்ம ஊரை சேர்ந்த மக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட அளவில் நடந்த கபடி போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்ற என் இரு மகன்களுக்கும் அவர்கள் குழுவினர்களுக்கும் நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் அண்ணன் நேசமணி அவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன்.
அக்கா எனக்கும் தெரியலக்கா. விழா நாயகர்களான இனியன், குமரன் இவங்க 2 பேரை பத்தி குறிப்பிடறதுக்கு முன்னால இந்த வெற்றிக்கு மூல காரணமா இருந்தவரை பத்தி இங்க அவசியம் சொல்லணும்னு விரும்புறேன். அது வேற யாரும் இல்ல, என் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் நண்பன் பாண்டியன். அத்தை, இந்த தாத்தா நம்ம பாண்டியன் தாத்தா பத்தி பேசுறாரு. பாண்டியன் பேரை குறிப்பிடாம இந்த விளையாட்டுல என் பிள்ளைகள் பெற்ற வெற்றியை பற்றி குறிப்பிட்டா அது நல்லா இருக்காது. என் நண்பன் பாண்டியன் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவான். அத இங்க அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மலையளவு துன்பம் நீ அனுபவிச்சாலும் அத உன் மனசோட வச்சுக்கோ. ஒரு துளி சந்தோஷம் உன் வாழ்க்கையில வந்தாலும் அத ஊரோடு சேர்ந்து கொண்டாடுன்னு அவன் அடிக்கடி சொல்லுவான். அவன் சொன்னத நான் இன்னை வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். பொன்னி, உன் மாமனார் மேல இவருக்கு இன்னும் எவ்வளவு மரியாதை இருக்கு பாத்தியா? மனம் திறந்து பாராட்டுறதுக்கும் ஒரு மனசு வேணும்டி. அம்மா, பெரிய மனுஷங்க என்னைக்குமே பெரிய மனுஷங்க தான். இந்த விளையாட்டுல பாண்டியனோட டெக்னிக்ஸும் தெய்வமா இருக்கிற அவனோட ஆசையும் தான் இன்னைக்கு என் பசங்க மெடல் வாங்குறதுக்கு காரணமா இருந்துச்சு. என் அண்ணன் பையன் குமரன் மேட்ச் வின்னர் ஆகி மெடலும் பிரைஸ் மணி 50,000, என் பையன் இனியன் மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் மேட்ச் வின்னர் ஆகி மெடலும் அதோட பிரைஸ் மணி 1,00,000 ஜெயிச்சிருக்காங்க. அதோட எங்க குடும்பத்து சார்பா 50,000 சேர்த்து மொத்தம் 2 லட்சம் ரூபாய நமது ஊர் அரசாங்க பள்ளியை சீரமைக்க பயன்படுத்தணும்னு முடிவு செஞ்சிருக்கோம். இத நமது அரசு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இதை பெற்றுக்கொண்டு சிறந்த முறையில் பள்ளியை சீரமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்துல என் தாய்க்கு நிகரான என் அண்ணியார் திருமதி மரகதம் நேசமணி அவர்களையும் என் மனைவி திருமதி மங்கையர்கரசி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.